ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள், 3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பர்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். முந்தின வசனம் தேடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன ஆலோசனை என்றால், இனி உங்களுடைய வாஞ்சை விருப்பம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், மேலானவைகளை நான் தேடப் போகிறேன். அதற்காக தான் நீங்கள் இந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க. பூமிக்குரிய காரியம் அல்ல, மேலானவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, உன்னதமானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் இந்த பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி நீங்கள் படித்தீர்கள், தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாஞ்சை என்ன இருக்குன்னா, ஆண்டவரே, ஐ வாண்ட் ஆல் தி திங்ஸ் தட் ஆர் ஃப்ரம் அபவ். மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது எவைகள் என்பதை வேகமாய் பார்ப்போம். 3 அல்லது 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது, மேலானவைகள் என்பது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரெவலேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் அபவ். பூமியில் நாம் படிக்கிறோம், கல்வியில் கற்றுக்கொள்ளுகிறோம், தியரிட்டிக்கல் நாலேஜ் நமக்கு இருக்கிறது, அது போதாது பாருங்க. we need a divine revelation. மத்தேயு 16:17 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. அப்போ பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லும்போது, பரத்திலிருந்து, மேலான பரத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. என்ன வெளிப்பாடு? ஒரு விசை இயேசு தமது சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், மற்றவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. நீர் யோவான் ஸ்நானகன், இன்னொருவர் எரேமியா, இன்னொரு நீங்கள் எலியாவாக இருக்கலாம், இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார், thou art the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு அவரை பாராட்டி சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இது உங்களுக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. எனக்கு பிரியமானவர்களை, இயேசு எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாருக்கும் தெரியும், பூமிக்குரிய விதத்தில் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவருக்கு மாத்திரம் பரத்திலிருந்து, மேலே இருந்து ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அது என்ன? அவர் தேவனுடைய குமாரன் என்று. அதே போல எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும் போது உலக பிரகாரமும் வாசிக்கலாம், அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வெளிப்பாடோடும் நீங்க வாசிக்க முடியும். உலகத்துல பாருங்க, இந்த பைபிள் படிக்கிறதுக்கு எல்லாருமே படிக்கிறாங்க. புறஜாதிகளும் அதை வாசிக்கிறார்கள், ஆண்டவர் அறியாதவர்களும் வாசிக்கிறார்கள். பெரிய பெரிய டிபேட் பண்ற இந்த முஸ்லிம் ஆளுங்களாம் நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க தெரியுமா? அதில் முகமது டேட், அப்புறம் சஹீர் நாஹிக், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருந்து அப்படியே மனப்பாடமாக, நீங்கள் நான் கூட அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, சாப்டராக ஒப்பிப்பாங்க. ஏதோ பைபிள் படிச்சுட்டேன்றதுனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு அர்த்தம் அல்ல. பெரிய பெரிய கள்ளத்தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவங்களும் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தாங்க, ப்ரொஃபஸராகவும் இருந்தாங்க. ஜெஹோவா விட்னஸ் அந்த கள்ள போதனையை கொண்டு வந்தவர் ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர். உங்களுக்கு தெரியுமா? சார்ல்ஸ் டேஸ் ரசல். அவர் இன்டர்நேஷ்னல் பைபிள் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன்லேருந்து வரார். அப்போது பூமிக்குரிய விதத்தில் வேதத்தை நம்ம வாசிக்க முடியும், உலக பிரகாரமாய் வாசிக்க முடியும், எல்லாரும் அந்த வாசித்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியானுடைய ஒத்தாசையில், ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை
பரத்திலிருந்து எனக்கு தந்தருளும் என்று சொல்லி வேதத்தை நாம் கருத்தாய் வாசிக்கும் பொழுது, ஆம் பிரியமானவர்களே, மறைப்பொருட்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவேதான் சங்கீதம் 119:18 சங்கீதக்காரன் விதமாய் ஜெபிக்கிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஐ ஷுட் பி ஓப்பன்ட் டு see who Jesus is. நிறைய பேர் வேதத்தை வாசித்தாலும் காந்தி கூட நல்ல வேதத்தை வாசித்தாராம், நம்முடைய ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். ஆனால் அவருக்கு வெளிப்பாடு இல்லை. என்ன வெளிப்பாடு இல்லை? இயேசுதான் தேவனுடைய குமாரன், அவர் தான் இரட்சகர் என்ற வெளிப்பாடு இல்லை. எல்லாருமே பைபிள் படிப்பாங்க, எல்லாருமே தேர்ச்சி பெறலாம், பட் we need a revelation from God. எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கற்று தெரிந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, ஜனங்களுக்கு நான் என்ன வார்த்தையை சொல்லணும், சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லணுமே, மற்றவங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தையை சொல்லணுமே, எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஆவியானோட ஒத்தாசையோட நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். திடீர்னு உங்கள் கண்கள் திறந்தது போல இருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ தடவை வாசித்திருக்கேனே, அப்போல்லாம் இதெல்லாம் இப்போ எனக்கு அது தோணவே இல்லையே, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பொக்கிஷத்தை நான் வேதத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பாராக. இரண்டாவதாக, மேலானவைகளே ஏன் நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல என்று சொல்லும் பொழுது மேலே இருந்து என்ன வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை. லூக்கா 24:49 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போ மேலானவைகளை நாடுங்கள்னா, அந்த மேலானவைகள் பரலோகத்திலிருந்து வருகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும். அப்போ ஊழியத்தில் ஒரு பக்கம் ரெவலேஷன், அடுத்த பக்கம் மிக அவசியமான ஒரு காரியம் என்னவென்றால், அதுதான் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தரிப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், எப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோமோ அப்பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு காரியத்தை நீங்க சொல்லலாம், நம்ம ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா, அது என்னது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் எல்லாம் பெறணும் என்று. ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 19:2 படி எப்பொழுது விசுவாசித்தீர்களோ அப்பொழுதே நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 3:6 வாசிக்கிறது போல ஆவியாலே நாம் பிறக்கிறோம். ஆவியானவர் தான் இந்த மறுபிறப்பை நமக்குள்ளே கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து நம்முடைய ஆவிக்கு சாட்சி பகிர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ரோமர் 8:16 அதை நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி பகிர்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோம், அப்பா பிதாவே என்று சொல்லுகிறோம். ஆகவே சந்தேகத்துக்கு எந்த சந்தேகத்துக்கும் இன்றி நீங்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்றால், நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர்தான் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தருகிறார். அப்பா பிதாவேன்னு சொல்லுகிறீர்கள், நான் தேவனுடைய பிள்ளை. அது யார் உங்களுக்கு சொன்னது? Who told you that you are the child of God? நான் சொன்னேன்னா இல்லை உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் யாரை சொன்னாங்களா? யார் சொன்னா? ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியோடு கூட சாட்சி பகிர்ந்தார். ஸோ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ. அப்போது நம்ம எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். அப்படி இருந்தாலும் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க? காத்திருங்கள். அது எதை குறிக்கிறது என்றால், அது பரிசுத்தாவினாலே நீங்கள் பெறுகிற ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு மேலான ஒரு அனுபவம், அது ஒரு மேலான அளவில் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஊழியத்திற்கு மிக மிக அவசியம். சீஷருடைய வாழ்க்கையில நீங்கள் அதை பார்க்க முடியும். சீஷர்களும் 2 அளவில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியா?
அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, சீஷர்கள் 2 தடவை ஆவியானவரை பெற்றார்கள். முதல் ரட்சிப்புக்கேற்ற அளவில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு பெந்தைகோஸ்து நாளில் அவர்கள் ஊழியத்திற்கு ஏற்ற அளவில் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது ரட்சிப்புக்கேற்ற அளவில் பெற்றுக்கொண்டார்கள்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர்களுக்குள்ள ஒரே பயம். யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அவங்க ஒரு பூட்டப்பிட்ட வீட்டில் போய் அவங்க எல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்களாம். யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள், நமக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவார்களோ என்று. அப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவே தோன்றினார். அல்லேலூயா. அப்போ சீஷர்கள் அவரை இயேசுவை விசுவாசிப்பதற்காக இயேசு என்ன செய்தாராம்? அவர்கள் அருகே சென்று அவர்கள் மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். யோவான் 20:22 வாசித்து பாருங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு அப்படின்னு ஊதினார் பாருங்க. பரிசுத்தாவியனர் அப்படியே இறங்கினாரு, அவனுடைய இருதயத்திற்குள்ள இறங்கினாரு. அவர்தான் உயிரோடு எழுந்த தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அளவுக்கு, ரட்சிப்புக்கேற்ற அளவில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். அதோடு போயிட்டாங்களா? இல்லை. இங்கே தான் ஒரு காரியம். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உன்னதத்திலிருந்து பலன் உங்களுக்கு உண்டாகுகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள். ஆகவே தான் அப்போஸ்தலர் 1:5 இயேசு சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. எந்த இயேசு அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதினாரோ அதே இயேசு அவர்களை பார்த்து இன்னொரு மேலான அனுபவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். காத்திருங்கள் என்று சொல்லுகிறார், வாஞ்சியுங்கள் என்று சொல்லுகிறார். அது என்ன? யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே போல இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே பரிசுத்தாவினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் மூழ்குதல், இம்மர்ஸ்ட் என்ற அர்த்தம். கிரேக் வார்த்தை இம்மர்ஸ்ட். கிரேக்கில் நீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கப்பல் முழுங்கிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கப்பல் ஆனது பேப்டிசோ அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா கப்பல் முழுங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்போ எந்த சந்தேகத்துக்கு இன்றி, எந்த கன்ஃபியூஷனுக்கும் இடம் இல்லாமல் ஞானஸ்தானம் என்னாலே என்ன தெரியுமா? முழுகுதல் என்ற அர்த்தம், தெளித்ததல் என்று அர்த்தம் அல்ல. இட் இஸ் இம்மர்ஸ்ட். அப்போ பரிசுத்தாவிக்குள்ளே முழங்கால் அளவில், எந்த அளவில் நீந்தி முழுகிற அளவுக்கு பரிசுத்தாவிக்குள்ளே நான் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் எல்லா சீஷர்களும் கூடியிருக்கும் பொழுது அந்த ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பல்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு அவங்க மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது. அந்த நாளில் தான் பேதுரு பிரசங்கித்தார். ஒரு பெரிய ஒரு சேஞ்ச். இதுவரைக்கும் அவருடைய ஊழியத்தில் இல்லாத ஒரு மேசிவ் ஒரு 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 இம்பேக்ட் இருந்ததுன்னா அது பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான். ஆகவே நீங்கள் ரட்சிப்பை பெறும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்கள், மகிழ்ச்சி. காட் பிளஸ் யூ. அது ரட்சிப்புக்கு கேற்ற அளவில் உங்களுக்கு அது அவசியம். பட் மினிஸ்ட்ரின்னு வரும்போது உன்னதத்திலிருந்து வருகிற பலன். ஹல்லேலூயா. அதனால நான் தரிப்பிக்கப்படணும், ஆவின் வரங்களினால் நான் தரிப்பிக்கப்படணும். அதை நீங்கள் வாஞ்சிங்க, ஆண்டவர் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. முதலாவது வெளிப்பாடு. 2வது உன்னதத்திலிருந்து வருகிற பலன். மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லும்போது ஞானத்தை நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு 3:16-15 வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது. இங்க நாம் பார்க்கிறோம் ஞானம் பரத்திலிருந்து என்று நாம் பார்க்கிறோம். உண்மையான ஞானம் எங்கிருந்து வருகிறதா? மேலே இருந்து வருகிறது. மேலானவைகளை நாடுங்கள்ன்ற வார்த்தையின்படி மேலான ஞானத்தை, மெய் ஞானத்தை நாம் தேட வேண்டுமா? அந்த மெய் ஞானம் என்ன என்பதை 17ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. என்னது? சமாதானமும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும்
இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா. ரெண்டு விதமான ஞானம் இருக்கு. உலக பிரகாரமான ஞானம், கல்வி ஞானம் இருக்கு, படிப்பு ஞானம் இருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா, அது இட்ஸ் எ கரப்ட் நாலேஜ். இப்போ பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஞானம் பெறுகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லவனா மாறினானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அணுகுண்டை போய் தயாரிப்பான். புரியுதுங்களா? ஒரு பேங்க்கு கொள்ளை அடிச்சவன் வந்து போலீஸ் பிடிச்சாங்க. ரொம்ப கஷ்டம் அந்த பேங்க்கை கொள்ளடிக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. அதில் இருக்க அந்த வால்ட்டெல்லாம் திறந்து உள்ளே இருக்கிற எத்தனையோ $1,000,000 திருடிட்டு போயிட்டாங்க ஒரு குரூப்பாக, கேங்காக. அப்போது அது எப்படி செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரா, இவ்வளவு ஞானத்தோடு, இவ்வளோ பிளானிங்கு, எவ்வளவு நேர்த்தியாக நீங்கள் இந்த பேங்க்கை நீங்கள் கொள்ளடிச்சிருக்கிறீங்க. இதே ஞானத்தை ஒரு நல்ல விதத்தில் பயன்படுத்தி இருந்தா நீ கொள்ளடிக்க வேண்டாம்ப்பா, நீ மில்லியனராகவே ஆயிருக்கலாம். நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய மில்லியனராகவே ஆயிருக்கலாம். நீ தண்டமாக வேற விதத்தில் தவறான விதத்துக்கு நீ பயன்படுத்தினாய் என்று. ஆகவே மனுஷனுடைய ஞானம் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா தீமையான காரியத்திற்கு தான் அது உபயோகப்படுகிறது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அழகான ஞானம், சுத்தம் உள்ளது, சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளது. அதில் வந்து நற்கனிகள் உண்டு, பட்சபாதம் இல்லை, அதில் மாய்மாலம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் மூலமாக இந்த ஞானத்தை எனக்கு தாங்க என்று. கடைசியாக இன்னும் வேகமாக ஒரே ஒரு காரியம், பரத்திலிருந்து வருகிற இன்னொரு காரியத்தை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும் என்றால் அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு டெஸ்டினி, ஒரு லக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னவாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிக்க கேட்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு டெஸ்டினி ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இயேசு மேற்கொண்டு ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்தது போல நாமும் மேற்கொண்டு என்ன செய்யணுமா? அந்த சிங்காசனத்தில் போய் நாம் உட்கார வேண்டுமா? இதுதான் மேலான ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கள் என்றால் என்ன? நமக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மேற்கொண்டு அந்த சிங்காசனத்தில் நாம் போய் உட்கார வேண்டும். நீங்கள் சொல்லலாம், நான் புழு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், இது ரொம்ப பேராசையாக இருக்கே அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்கோப் ஆஃப் க்ளோரி அது மிக 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 பெரியது. ஹல்லேலூயா. நம் பூமி லெவல்லையே யோசித்து கொண்டு இருக்கோன்னா, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், எதிர்காலம், நோக்கம் பார்த்தீங்கன்னா மேலானவை. அவர் இருக்கிற சிங்காசனத்தில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நம்ம அதை நாடலாமா, நாடக்கூடாதா? நாடலாம், தைரியமாக நாடலாம். ஆகவே மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய ஒரே கோல், பர்பஸ் என்னன்னா, மேலானவைகளை நான் நாடப் போகிறேன். முதல்ல என்ன நாடப் போகிறீர்கள்? எனக்கு ரெவலேஷன் வேணும் ஆண்டவரே, வெளிப்பாடு வேணும். அடுத்தது உன்னதத்திலிருந்து வருகிற பலன், பரத்திலிருந்து வருகிற மெய்ஞானம் மாத்திரமல்ல, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.